இப்ப காஞ்சு காஞ்சு செத்து செத்து பிழைக்கும் அந்த மரம். அது ஏன்னா, அது தண்ணி இல்லாத இடத்துல அந்த மரம் இருக்கிறதுனால. அப்ப தண்ணி இல்லாத மரம் எப்படி அது கனியும் குடுக்காது, அது பலனும் குடுக்காது, அது வேகமாவும் முளைக்காது, பார்க்கறதுக்கு பசேவும் இருக்காது. அந்த மரத்துக்கு கீழ உட்கார்றதுக்கு ஒரு நிழலும் இருக்காது. அப்ப அந்த மரம் ஏன் அப்படி இருக்குன்னா, அதுக்கு தண்ணி கிடைக்கல. இந்த மரம் எப்படி இருக்குன்னா, இதுக்கு தண்ணி கிடைக்குது. ஆகவே இந்த மரம் இவ்வளவு பசுமையா வாரதுக்கு மூல காரணம், அந்த அடிவேருக்கு தண்ணி கிடைக்கிறதுனால தான். அதே போல ஒரு மனுஷன் கெட்டு போனதுக்கு காரணம், அவன் தண்ணி இல்லாத இடத்துல நடப்பட்ட மரமாயிட்டான். அதனால தான் அவன் இஷ்டத்துக்கு போறான், இஷ்டத்துக்கு வாழ்றான், நல்லா சாப்பிடுறான். கஞ்சி இல்லாட்டி போனா பட்னியா கிடக்குறான், இல்லாட்டி போனா இன்னொரு இடத்துல திருடுறான். அல்லது ஏதாச்சும் ஒண்ண செஞ்சுட்டு, அவனும் வாழாம, அவனோட சேர்ந்தவனையும் வாழ விடாம, அவன் கெட்டு போறதுக்கு காரணம், எப்படி அந்த மரம் தண்ணி இல்லாத மேட்ல இருக்கிற மரம், அந்த மரம் பட்டு பட்டு செத்து செத்து பிழைக்குதோ, அது போல அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. ஆனா நீர்க்காலங்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படின்னா, வேதத்தை படிக்கிறதுனால அவனுக்கு நீர் கிடைக்குது, அவனுக்கு அறிவு கிடைக்குது, அவனுக்கு புத்தி கிடைக்குது, அவனுக்கு நல்ல யோசனை கிடைக்குது. ஒரு வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்கு. இந்த பைபிள் மூலியமாய் ஒரு வழிகால காட்டுறதுக்கு ஆள் இருக்குது. யாரு? இந்த பைபிளை எழுதின யாரு? ஒரு ராஜா, தாவீது ராஜா. அல்லது ஒரு பெரிய அறிவாளினே வச்சுக்கொள்வோம். அவன் இப்ப வழிகாட்டுறான். யாருக்கு? இந்த பைபிளை படிக்கிறவனுக்கு, இந்த பைபிளை தொடுறவனுக்கு, இந்த பைபிளை எடுக்கிறவனுக்கு, தம்பி இப்படித்தாப்பா அப்படின்னு சொல்லி தினமும் இந்த பெரிய மனுஷன் என்னோட பேசுனது போல இந்த பைபிளை படிக்க 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 அந்த அறிவு நம்மளுக்கு கிடைக்கிறதுனால, எப்படி அந்த நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரத்துக்கு எப்படி அந்த தண்ணீர் கிடைக்கிறதுனால எப்பொழுதும் பசுமையாக இருந்து அந்தந்த காலத்துல கனியை கொடுத்து அது இலையுறாத ஜலசலசலம் இருக்கிறது போல அடுத்தவனுக்கு பனி கொடுக்குது. அதனுடைய வேலை என்ன? பழம் பழுக்கிறது, அடுத்தவனுக்கு கொடுக்குறது. நீ சாப்பிட்றியோ சாப்பிடலையோ நான் கொடுக்குறேன். அப்ப வேதத்துக்குள்ள இந்த சத்தியத்துக்குள்ள வளர்றவனுடைய வாழ்க்கை அவனும் வாழ்வது மாற்றமல்ல, அவனே 4 பேரை வாழ வைக்கிற அளவுக்கும் அந்த மனுஷன் முன்னேறுவான், பசுமை அடைவான். அந்த நீர்க்காலங்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல அவன் வாழ்க்கையும் மகிழ்ச்சியா அமையும். அவனை 1000 பேர் கேலி பண்ணாலும் கூட, இந்த துன்மார்க்கரா இருக்கிறவன், இந்த மோசமான ஆளுக, யாரோடையும் சேர்றதில்லடான்னு சொல்றவங்க வாழ்க்கையில காலப்போக்கில் அவங்க நம்ம கிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலையை மாற்றி போடுவார் என்று இந்த வேதம் சொல்லுது.